துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசிக்கு தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை, செழிப்பு மற்றும் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் வரும். புதிய வேலை மாறுவதற்கோ, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் மாறுவதற்கோ 80% மாணவர்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து துலா ராசிக்காரர்கள் 2026 பிறந்த உடனே துலா ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு ஜனனை ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்க மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமா இருப்பீங்க. நம்ம இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட்டு. யாருக்கு வழி பிறக்கும்? என் ராசிக்கு வழி பிறக்குமா? என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குமா? மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரப்போகிறது? யாருக்கு கடன் தீரும்? யாருக்கு திருமண யோகம் பிறக்கும்? யாருக்கு கர்மா பலன் மாறப்போகுது? யாருக்கு புது வேலை? யாருக்கு புதிய வழி பிறக்க போகிறது? அதே போல் யாருக்கு முழு ராசி ரகசியங்களும் இன்று சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு முழு ரகசியத்தை சொல்ல போகிறேன். குடும்பம், வேலை, தொழில், காதல், திருமணம், சொத்து, பணம், மாணவர்கள், மாணவிகள், குடும்ப ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஸோ எல்லாமே இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் உண்டு. அதிர்ஷ்டம் தரும் கடவுள், அதிர்ஷ்ட நிறம், தீப பரிகாரங்கள், ஸோ எல்லாமே இதில் அடங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த ராசிக்காரருக்கு வழி திறக்கும் என அறிய வேண்டும். எந்த ராசிக்காரர்களுக்கு வழி திறக்கும் என்பதை வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் ஒரு முழுமையான விளக்கம் வீடியோ கடைசி வேளையில் சொல்லப்படும் விஷயத்தை பாருங்கள். தீப பரிகாரங்கள்லாம் என்ன சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராசியில் நடுவில்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீடியோவில் கூட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு வீடியோ இருந்தால் கூட அதை கூட நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமை வேண்டும். ஸோ இதோடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகம் சிம்மத்தில் கேது, அப்படியே கிரகங்கள் விருச்சகத்தில் சந்திரன், அதே போல் மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாயெல்லாம் இருக்குது. கும்பத்தில் ராகு, சனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கான தை மாத பலன்களை பார்க்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசிக்கு தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் பிறக்கும். தை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி, பண வரவு, திருமணம், காதல், வேலை உயர்வு ஆகியவற்றில் பெரும் மாற்றம் தரும். கடந்த கால சுமைகள் மெதுவாக நீங்கி புதிய வழிகள் திறக்கும் நேரம் இது. குடும்பத்தில் குடும்ப உறவு இனிமையுடன் வளர்ச்சி அடையும். பெற்றோர்கள், அண்ணன் தங்கை மற்றும் அண்ணன் தங்கை அனைவருக்கும் நல்ல ஒரு யோகமாக அமையும். எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அமையும். சின்ன சின்ன சந்தோஷங்கள், குடும்ப நிகழ்ச்சி, உறவினர்கள் வருகை சிறப்பாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு, தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் உதவியால் பணம் மற்றும் புகழ் அதிகரிக்கும். வேலையிலெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் வரும். புதிய வேலை மாறுவதற்கோ, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் மாறுவதற்கோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாது பணவரவு அதிகரிக்கும். பழைய கடன்கள் சிலருக்கு தீரும், சிலருக்கு குறைந்த சமயத்தில் கடன் சுமை குறையும். தை மாதம் பிறந்தால் வழி திறக்கும் என்பது உண்மை. உங்களுடைய ராசிக்கு காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு இனிமையுடன் வளர்ச்சி பெறும். அதே போல் புதிய காதல், திருமண வாய்ப்பு தோன்றும். சில பேருக்கு கல்யாணம் நடக்குது. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம். சில பேருக்கு எல்லாம் நிறைய நல்ல செய்திகள், நற்செய்திகள்லாம் கிடைக்கும். 2026 நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் குறையும். விவாகரத்து உறவுகளில் பழைய குழப்பங்கள் விரைவில் தீரும். நீதி உங்கள் பக்கம் நிற்கும். பிரிவு அல்லது விவாகரத்து எதிர்ப்பு குறையும். ஸோ பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சிக்கனமாக முடிச்சிருவீங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம், புத்திசாலித்தனம் மற்றும் சாதனைகள் அதிகரிக்கும். தேர்வில் வெற்றி வரும். புதிய கல்வி வாய்ப்பு தோன்றும். மாணவர்கள் 80% மாணவர்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கர்மா பலன் அப்படின்னு சொல்லும்போது துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மா பலன் வெளிப்படும் மாதம். புதன்கிழமைகள் விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதன் நன்மை தரும். பித்ரு பூஜை செய்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
புதன்கிழமையில் விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுக்கு சிறப்பு. அதே போல் மூட்டு வலி, தோல் பிரச்சனை, மன அழுத்தம் போன்றவை கவனமாக இருக்க வேண்டும். வெந்தயம், பச்சை காய்கறிகள் சாப்பிடுவது சிறப்பு. நல்ல ஒரு என்ன காய்கறிகள் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதை வேக வச்சு நிறைய அந்த மாதிரி உட்கொள்வது நலம். அதே போல் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நல்லவை குடும்ப அமைதி அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா குடும்ப அமைதி, பணவரவு, காதல், இணக்கம், வாக்குவாதம் வேண்டாம். பண விவகாரத்தில் வெகுஜன நம்பிக்கை மிகுந்தால் கவனம் தேவை. அதிர்ஷ்ட கடவுள் மகாலட்சுமி கடவுள், சுவர்ண மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண்கள் 3, அதிர்ஷ்ட எண் வெள்ளை, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தீப பரிகாரம் எடுத்தோம்னா வெள்ளிக்கிழமை துளசி பூஜை செய்து நெய் தீபம் ஏற்றுவாங்க. துளசி அம்மனுக்கு துளசி வச்சிருப்பீங்களா வீட்டில், துளசி மரத்துக்கு பூ வச்சு பூஜை பண்ணுங்க. குடும்ப அமைதி இருக்கும். தை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு கடன் தீர்வு, வாழ்க்கை சமநிலை, புதிய வாய்ப்பு தரும், வாழ்க்கைக்கு வழி திறக்கும், அதிர்ஷ்டம் தரும் மாதமாக அமையும் துளாராசிக்கு. துளாராசி பொறுத்தளவில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்படையும். அதே போல் திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தை மாதத்தில் துளாராசிக்காரர்கள் 2026 பிறந்த உடனே துளாராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு வேலையை விட்டுட்டு நிற்பான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஜனவரியிலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சில பேருக்கு நல்ல மாற்றமாகவும் வரும். சில பேருக்கு இவ்வளோ நாள் நம்ம இந்த சம்பளத்தில் இருந்துட்டோம், இப்போ இதை விட கொஞ்சம் இன்னும் சிறப்பான சம்பளத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ 80,000 ரூபா சம்பாதிக்கிறவன் 1,4 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. 1,4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் 2,5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது அவங்களுக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, வேலை மாறுறாங்க. அதாவது நீங்களாக வேலையை விட்டு மாறி போனால் தப்பு இல்லை, உங்களை மாற்றினா தப்பு. நீ வேலை செய்ய வேண்டாம், போதும், உன்னை டெர்மினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னு அர்த்தம். துளாராசி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு லைனும் தீஸ் ஆர் ஆல் த கோல்டன் வேர்ட்ஸ் டு யூ. சரியா? இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, சுவாமி சொல்கிறது கரெக்டு அப்படின்னு. ஏன்னா சில விஷயங்கள் எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம். உடன் வேலை செய்யக்கூடியவர்களெல்லாம் யாரையும் நம்பாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. நான் இதை செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்ல யார்கிட்டையும் உங்களுடைய கருத்துக்களை முதலில் பகிர வேண்டாம். உங்ககிட்டையும் கேட்டுப்பான், அவங்ககிட்டையும் போய் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் போய் சொல்லுவான். அவன் தெரியாத மாதிரி இருப்பான். அதே போல் அவன் ஆப்போசிட்டில் உங்ககிட்ட அவன் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லி அவன் கடைசி வரைக்கும் தெரியாதவன் மாதிரியே இருப்பான். ஆனால் செய்கிற முழுக்க அந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் சில விஷயங்களில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இருந்தால் அந்த விஷயத்தில் மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒர்க்கு பிஸ்னஸ்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளிகள்லாம் வருவாங்க போவாங்க, சில விஷயங்கள்லாம் இருக்கும். படிப்பில் மாணவர்கள்லாம் நிறைய கவனம் செலுத்துங்க. உங்கள் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது துலாம் ராசிக்கு துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். தாயாருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனைவியினால் சொத்துக்கள் சேருவதற்கு அப்போ மனைவி வழி பூர்வீக சொத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய நல்ல நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி அமோகமாக இருக்க தை பிறந்தால் உங்களுக்கும் நிறைய நல் வழி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபம், வாழ்வளம். இதுவரையிலே நாம் பார்த்தது பொது பலன்கள். 12 ராசிகளுக்கான தை மாத பொது ராசி பலன்கள். உங்களுடைய தசாபுக்தி படி, ஜென்ம சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் பெரிதா, ராசி பெரிதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லக்னத்தை எதை வச்சு குறிக்கிறாங்க, ஒரு லக்னம் குறிக்கிறாங்கன்னா எதை வச்சு குறிக்கிறாங்க? மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரையில் இருக்குது. லக்னம் தான்ங்கிறது லக்னத்தை ஒரு நேரத்தை வைத்து பிறந்த குறிப்பு. காலையில் குழந்தை 5:45க்கு பிறக்கிறதுனா 5:45க்கு என்ன லக்னம், லக்னாதிபதி யார், அந்த குழந்தை அந்த லக்னாதிபதி எந்த தெய்வத்தோடு சேர்ந்திருக்கு, என்ன தசை நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். ராசி பெரிதா, லக்னம் பெரிதான்னு கிடையாது. லக்ன பலன்கள் தான் பழிக்கும், ராசி பலன்கள் தான் பழிக்கும், நட்சத்திர பலன்கள் தான் பழிக்கும். அப்படி இது எல்லாம் ஒன்றிணைத்தது தான் முதல்ல ஜாதகமே. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். லக்னம் இல்லாமல் ராசி இல்லை, ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் இல்லாமல் கிரகங்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மையான விஷயம். இது எல்லாமே ஒன்றிணைந்தது தான் ஜாதகம். சில பேர் ஒரு தவறான சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. லக்னப்படி தான் நடக்கும், ராசிப்படி தான் நடக்கும், எல்லாமே ஒன்று தாங்க. லக்னத்திலேருந்து தான் கணக்கு பண்ணி எல்லாமே சொல்கிறது, ராசிலேருந்து தான் எல்லாம் கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.